श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அருளி செய்த ஸ்ரீமத் ஆச்சாரிய சப்தசதி சத்யவிரத க்ஷேத்திர காண்டம் காஞ்சிபுரத்தில் சுவாமி தேசிகன் எப்படி திவ்ய தேச அனுபவங்கள், காஞ்சிபுரத்தை எப்படி அனுபவிக்கிறார், உற்சவங்களை எப்படி அனுபவிக்கிறார், அதுக்கு முன்னாடி அந்த உற்சவத்தை பற்றி அங்கு மக்கள் எல்லாம் பக்தர்கள்லாம் குழுமி வெவ்வேறு இடத்திலிருந்து வந்து சந்தோஷித்து அவர்கள் வீட்டு ஒரு பண்டிகை போல கொண்டாடுகிறார்கள் என்று அனுபவித்து கொண்டு வருகிறார். இன்றைக்கி 231வது ஸ்லோகம். சந்தனலங்காத் கங்கண காந்திச்சுரணாச்ச கனகரசோபைஹி சலிலை சலீலமபலா சிக்த்வா ரத்யாம் ததானரங்கலதாம். சந்தனலங்காத் கங்கண காந்திச்சுரணாச்ச கனகரசோபைஹி சலிலைஹி சலீலமபலா சிக்த்வா ரத்யாம் ததானரங்கலதாம். ஒவ்வொரு பெண்ணும், அதாவது ஒரு பெண்ணை பற்றி சொல்கிறார், அது கேரக்டரில் ஒரு ஜெனரிக். ஒவ்வொரு பெண்ணும் தெருவில் வாசலில், தன்னோட வீட்டு வாசலில் தெருவில் நீர் தெளித்து கோலம் போட்டு அந்த நீரில் சந்தனம் கொஞ்சம் கலந்துருக்கான். ஸோ பெண்கள் தங்களுடைய வளையல் கையினால் அந்த சந்தன நீரை தெருவில் அப்படி தெளிப்பான். அப்போ அந்த தங்க வளையல்களின் ஒளி வீச்சு அந்த சந்தனம் கலந்த நீரில் படிந்திருப்பதால் அந்த நீரே ஒரு தங்க திரவம் போல், தங்க லிக்விட் போல் இருக்குமா, கோல்டன் மோல்டு அது மாதிரி இருக்குமா. இப்படி வாசலில் நீர் தெளித்து பெண்கள் வண்ண வண்ண பொடிகளால் கோலங்கள் வரைந்தனர் என்கிறார். அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக வண்ண வண்ண பொடிகளால் அவளுடைய ஸ்கில்லை காமிச்சு, ஏன் அப்படி தெருவில் போய் என் கோலம் போடணும், வீட்டுக்குள்ளே போடலாம், வீட்டு வாசலில் போடலாம். அதுக்கு தெரு முழுக்க போடுகிறார்கள், ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டு வாசல். அவ்வளவு ஒரு பக்தி வரதன் மேலே. நம்மாத்து பெருமாள் வரார், ஏழ்றார், வீதியில் ஏழ்றார், அவருக்கு பண்டிகை, அவருடைய உற்சவம். அதனால் அவ்வளவு ஆசையுடன் பக்தியுடன் அதை செய்கிறார். ஏன்னா அந்த இடமே வரதனுக்கு அணிகலனாக இருக்க வேண்டும். அந்த இடமே வரதன் இன்னும் கொஞ்ச நாளில் புதுமை, அதாவது புனிதப்படுத்த போகிறார். சந்தன ஏன்னா வரதனுக்கு உபச்சாரம், பூப்பொடி ஏன்னா வரதனுக்கு வருகை, இப்படி எல்லாம் வரதனுக்காக. சாமி கிருதாம் ரங்கலதாம் பூர்ணேத்யமுச்சத் விசாரிஹார ருச்சா தாதிருஷ விருத்தியனுவிருத்தியை கதளி மகரந்த பிந்து பிரியேதே. சாமி கிருதாம் ரங்கலதாம் பூர்ணேத்யமுச்சத் விசாரி ஹாரருச்சா தாதிருஷ விருத்தியனுவிருத்தியை கதளி மகரந்த பிந்து பிரியேதே. ரொம்ப அழகான கவி நயத்துடன் இந்த சீனை அவர் அனுபவிக்கிறார். அதாவது நம்ம இமேஜின் பண்ணி பார்க்கணும், ஒரு பெண்மணி வாசலில் கோலம் வரைகிறான். அப்போது அவளின் கழுத்தில் இருக்கிற ஆபரணம், அந்த நெக்லஸ், அந்த நெக்லஸில் ஒரு அது பளபளன்னு அந்த ஆபரணம் இருக்குது. அப்போது அந்த கோலத்தின் மேலே அந்த நெக்லஸோட, அந்த ஆபரணத்தோட, அந்த மணியோட ஒளி வீச்சு, ஒளி கற்றை
அதோட லைட் அந்த கோலத்து மேலே தெரிக்கிறது. அப்போது அவருடைய கண் வந்து அந்த வெளிச்சத்தினால அந்த கோலம் முடிஞ்சு போச்சு மாதிரி இருக்கு அவள் கண்ணுக்கு. ஏன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லை. அப்போ அந்த பெண் கோலம் முடிஞ்சு போயிட்டு போல் இருக்கு அப்படின்னு பாதியிலேயே விட்டு விட்டு நகர்ந்து விட்டாளாம். இதெல்லாம் ஒரு அதிசயோக்தி அலங்காரம் காவியத்தில். எக்ஸாஜரேஷன், உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது அந்த நெக்லஸோட ஸ்ப்ளெண்டர் எவ்வளோ அதிகம்னா அது வந்து கோலம் போல் அது ரிஃப்ளெக்ட் ஆகி அது கோலம் போல் அவளுக்கு தெரியாது. அந்த கோலம் முழுமை பெற்று விட்டதோ அப்படின்னு நினச்சி நான் அங்கேருந்து கிளம்பிடுறாளாம். அது இல்லாமல் அவள் வாசலில் கட்டப்பட்டிருந்த வாழை தோரணத்திலிருந்து விழுகின்ற தேன் துளிகள், அவள் வீட்டு வாசலில் வாழை தோரணமெல்லாம் கட்டியிருக்கான். அந்த வாழை தோரணத்திலேருந்து அந்த தேன் துளி விழுமா. அந்த தேன் துளி விழுந்து விழுந்து அந்த கோலத்தை பூர்த்தி பண்ணுறதான், அது முடிக்கிறதான். இவ விட்டுட்டு போன அந்த கோலத்தை இந்த தேன் துளி பட்டு பட்டு அந்த கோலத்தை பூர்த்தி செய்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவம். கதலி அப்படின்னா வாழைப்பழம், வாழை மரம், வாழை தோரணம். ஸோ இப்படி ரொம்ப அழகாக இந்த இடத்துல நடுவில் விட்டிருந்தாலும் அது முடிக்கிறது, அதுவே முடிச்சுக்கிறது, பரதனே முடிச்சுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது எப்படி அது நடுவில் விட்டுட்டு போகலாமா அப்படின்னா அவளுக்கு அவ்வளோ பக்தி. அது முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, இனிமேல் அடுத்த வேலையை பார்க்கலாம், பெருமாளுக்கு பாலை காய்ச்சணும், பெருமாளுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு அவள் அடுத்த வேலைக்கு போகிறாள். அப்போ பெருமாளே அந்த தேன் துளியால் அந்த கோலத்தை முடித்து கொண்டார் அப்படின்னு அனுபவிக்கலாம். பட்டாஞ்சலானி வசனான் வசத கேச்சித் பரேது கூலானி நானாபரணான் யபிபருகிலாஹ ஸ்ரீ வரதராஜ சேவாயை. பட்டாஞ்சலானி வசனான் யவசத கேச்சித் பரேது கூலானி நானாபரணான் யபிபருகி அகிலாஹ ஸ்ரீ வரதராஜ சேவாயை. அது எப்படின்னா அங்கே இருக்கிற பக்தர்கள் பெருமாள் சேவைக்காக கிளம்ப போகிறா. உற்சவம் ஆரம்பிக்கிறது, பெருமாள் எழ போகிறார் அப்படின்னு அவ அப்படி பட்டக்கரையாக வேஷ்டி உத்திரியமெல்லாம் அணிந்திருந்தார் சில பேர்கள். அவள்கிட்ட இருக்கிற வசத்தியான ஒரு வேஷ்டியையும் உத்திரியத்தையும் பட்டக்கரையில் வேஷ்டி உத்திரியங்கள் அணிந்திருந்தனர். மற்றவர்கள் வெண்பட்டு ஆடைகளை உடுத்தியிருந்தனர். ஸ்ரீ வரதராஜனை செவிப்பதற்காக அனைத்து பெண்களும் தங்களை ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டனர். இப்படி எல்லாரும் தங்களை ட்ரெஸ் பண்ணிட்டு அழகாக பட்டையாக வேஷ்டி கட்டிண்டு, இல்லை பட்டு வேஷ்டி கட்டிண்டு, வெண்பட்டு வேஷ்டிகளை கட்டிண்டு, ஆடைகளை கட்டிண்டு எல்லோரும் வந்தனாராம். ஏன்னா வசந்த உற்சவம். அதனால் அதுவும் இந்த இடத்துல பட்டாஞ்சலானி திக்கு பார்டர் போட்டுண்டு, வசனானி அப்படின்னா துணிகள், துக்கூலானி அப்படின்னா இந்த இடத்துல துக்கூலானி அந்த வெண்பட்டு உடுத்தினர் துக்கூலானி. இப்படி வரதராஜனை சேவிப்பதற்காக எல்லாரும் அவ்வளவு அழகாக உடுத்தி கொண்டனர். பராசர பட்டர் உடைய அனெக்டோட் ஞாபகம் வருது. பராசர பட்டர் ஒரு தடவை அவள் சிஷ்யர்களுக்கு உபன்யாசம் போதோ காலட்சத்தின் போதோ சிஷ்யர்களுக்கு சொல்லிட்டு இருந்தாராம். இந்த மாதிரி வைராக்கியம் ஏன் முக்கியம், இதர விஷயங்கள் மெட்டீரியல்ஸில் நமக்குடைய ஆசை போகக்கூடாது, இந்த வேர்ல்டு மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளுடைய எண்ணம் போகக்கூடாது, பெருமாள் மேலே தான் இருக்கணும் அப்படின்னு வைராக்கியத்தை பற்றி சொல்கிறார். அடுத்த நாள் சிஷ்யர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வைராக்கியத்தை பற்றி நல்லா உள் வாங்கிண்டா, ஆச்சாரியன் இவ்வளோ அழகாக சொல்கிறார், இனிமேல் நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு அவள் மனசுக்குள்ளேயே ஒரு பிளட்ஜ் எடுத்துண்டா. அடுத்த நாள் கோவிலில் பார்த்தா, நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்து கோவிலில் பார்த்தா சந்நிதியில் பட்டர் பெரிய பட்டையாக கரை போட்ட வேஷ்டி, மார்பில் செயின், அப்படியே அலங்காரமெல்லாம் போட்டு தலையில் பூ வச்சுண்டு சந்தனம் பூசிண்டு பலன்னு வந்திருக்கார். அப்போ சிஷ்யர்கள்லாம் நினச்சிண்டாலாம், நேற்று இவ்வளோ பேசினார் வைராக்கியத்தை பற்றி,
இன்றைக்கி இப்படி அலங்காரம் பண்ணிண்டு அதுவும் சந்தனம் பூசிண்டு பூ வச்சுண்டு ஜோராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கார் அப்படின்னு பேசினாலாம். அதில் ஒரு பையன் போய் சிஷ்யன் போய் தைரியமாக பட்டரையே போய் கேட்டான், நேற்று அவ்வளோ சொன்னீர் சுவாமி, இன்றைக்கி தேவரீரே இப்படி வரலாமா அலங்காரமெல்லாம் பண்ணிண்டு அப்படின்றதுக்கு பட்டர் சொன்னார், அவன் பரமாத்மா, அவன் எஜமானன், அவன் புருஷன், நம்மெல்லாம் ஸ்திரீகள், சரணாகதி பண்ணவாள்லாம் ஸ்திரீ மாதிரி, அவன் புருஷோத்தமன். நம்ம அவனுடைய சந்தோஷத்துக்காக அவனுடைய முகோல்லாசத்துக்காக அவனை பார்ப்பதற்காக நல்லா ப்ரெசன்டபிளாக வரணும் இல்லையா? அதனால் ஆபரணம், பட்டு வேஷ்டி, இந்த மாதிரி பூ, சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அப்போ தான் அவனுக்கு நம்மை பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அந்த இது எனக்கு இப்போ ஞாபகம் வந்தது. ரொம்ப அழகாக பெண்களும் மக்களும் பட்டப்பட்டையாக வேஷ்டி உத்திரியமும் வெண்பட்ட ஆடைகளும் பெண்கள் தங்களை ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டும் உற்சவத்துக்கு ஏழினார் என்கிறார். மானயித்தும் ஜாமாதரமுற்சவ காலே சுதாம் சலாலயித்தும் பிராப்த கலசாம் புதிரிவ காஞ்சாம் லோகோ வியலோகி சம்மிளிதः. மானயித்தும் ஜாமாதரமுற்சவ காலே சுதாம் சலாலயித்தும் பிராப்த கலசாம் புதிரிவ காஞ்சாம் லோகோ வியலோகி சம்மிளிதः. காஞ்சிபுரத்தில் குழுமியிருந்த பக்தர்கள் கூட்டம் ஏதோ கோயிலின் முன்னே கூடிய கூட்டம் கடல் அலையான்னு பார்க்குற மாதிரி அப்படியே திருப்பார்கடல் போல காட்சி அளித்தது. அதுவும் வெள்ளையான வேஷ்டிகள்லாம் கட்டிட்டு பல திருமணிட்டு வெள்ளை வெள்ளையன்னு எல்லாம் பார்த்தா திருப்பார்கடல் மாதிரி இருக்க கடல் மாதிரி கூட்டம். அவ்வளோ ஆச்சரியமான கூட்டம், பக்தர்கள், பக்தி வெள்ளம், பக்தி அலைகள். பிரம்மோற்சவத்தில் 10 நாட்களிலும் காலையிலும் மாலையிலும் திருக்கோவில், வாகன மண்டபம், கோபுரபாயில், 16 கால் மண்டபம், இரட்டை குடை போடும் இடம், புறப்பாடு எடுக்கும் இடம், திரும்புகால், எல்லா இடத்துலையும் பக்தர்கள் கூட்டம் வழிஞ்சி மிகுந்து நிற்கும். இப்படி திருப்பார்கடல் போல் காட்சி அளிக்கிறது. அந்த திருப்பார்கடல் அது தனது மகளை பாசத்துடன் பார்க்கவும் மகனுக்கு கௌரவம் அளித்து போற்றவும் வந்தது போல இருக்கான். ஏன்னா திருப்பார்கடல்லேருந்து தானே எம்பெருமான் கடையும் போது லக்ஷ்மி வந்தா. அதனால் அவள் மகள் பெருந்தேவி தாயார், வரதன் மாப்பிள்ளை. ஸோ எம்பெருமான் அவளை ஏற்றான் அப்போ பார்க்கடல்னு வந்ததும். ஸோ பிராட்டி திருப்பார்கடலுக்கு மகள், எம்பெருமான் மாப்பிள்ளை. அதனால் இந்த திருப்பார்கடலாகிய கூட்டம் தன்னுடைய மகளை வாத்சல்யத்துடன் ஆதரவுடன் அன்புடன் பார்க்கவும் மாப்பிள்ளையை கௌரவம் செய்யவும் வந்திருக்கிறார்கள். அதுபோல இருக்க அனுகேகமேத்ய தாஸ்யதி சதுரோர்த்தான்னகைமாந்த பரிமிருக்யः இதி மத்வேவ நிஷத்யா ஹிருத்யா அனுவீதி தஸ்தரிரே. அனுகேகமேத்ய தாஸ்யதி சதுரோ அர்த்தான்னைகமாந்த பரிமிருக்யः இதி மத்வேவ நிஷத்யா ஹிருத்யா அனுவீதி தஸ்தரிரே. உற்சவ சமயம், பல்வேறு திசைகளிலிருந்து பல இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். அதனால் திஸ் இஸ் த டைம். தெருவெங்கும், தெருவில் 2 பக்கமும் புதிய புதிய கடைகள் முளைத்திருக்கிறது, திறக்கப்பட்டிருக்கு. அந்த கடைகளில் மங்கள பொருட்கள்லாம் விற்பா. குங்குமம், சந்தனம், திருமண், மஞ்சள், ஸ்ரீசூர்ணம், மற்றபடி வெத்தலைப்பாக்கு, தேங்காய், அந்த அவருடைய வரதன் பெருந்தேவி தாயார் படங்கள், ஆழ்வார் படங்கள், புஸ்தகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் விற்கின்றன. ஸோ வேதாந்தங்களால் தேடப்படும் எம்பெருமான் எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சகா. வேதம் சொல்கிறது, மனசும் வார்த்தையும் தேடி தேடி அவனை கண்டுபிடிக்க, அவனுடைய குணங்களை எல்லை காண முடியாமல் திரும்பி வந்துட்டுன்னு வேதம் சொல்கிறது. அப்படி வேதாந்தங்களால் தேடப்படும் எம்பெருமான் இங்கே ஒவ்வொரு வீட்டையும் வீதி உலா வந்து ஒவ்வொரு வீட்டையும் அலங்கரிக்கிறான், ஒவ்வொரு வீட்டையும் அனுகிரகிக்கிறான். ஒவ்வொரு வீட்டுக்கும் அவளுடைய வெத்தலைப்பாக்கு, தாம்பூலம் அதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு அவளை ஆசீர்வதித்து 4 வகை செல்வங்களை அருளப்போகிறான். தர்ம, அர்த்த, காம, மோட்சத்தை அவர்களுக்கு அருளப்போகிறான் அப்படின்னு கடைக்காரர்களுக்கு தெரிஞ்சுட்டான்.
அவன் அருளுவதால் எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டிஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமாவிகாம் தன்வதே சம்பதோகா. வேதாந்த தேகன் ஸ்ரீஸ்துதியில் சொல்கிற மாதிரி அவர்களுடைய கட்டாட்சம், திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சம் எங்கெங்கெல்லாம் விழறதோ அங்கெங்கெல்லாம் ஒவ்வொரு செல்வமும், கல்வி செல்வம், அருட்செல்வம், மக்கள் செல்வம், எல்லா செல்வமும் நான் முன்னேன்னு ஓடி வந்து அந்த பக்தர்களிடம் சேரும். அவன் வைத்த மாநிதி அவன். சகல ஐஸ்வர்யங்களும் சர்வ சௌபாகியமும் சகல மங்களங்களும் அவளுக்கு உண்டாகும். அப்படி உண்டாகும்போது அவள் நிறைய செல்வம் வந்தால் பொருள்கள் வாங்குவாள்ல, அதனால் கடைக்காரர்களுக்கு தெரிஞ்சு போச்சான் இவர்கள்லாம் செல்வந்தர்களாக ஆகப் போகிறார்கள் அப்படின்னு. கடைக்காரர்களுக்கு முன்பே இந்த சூக்ஷ்மம் தெரிந்து விட்டது போல் இருக்கே அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. பாக்யம், அஹோ பாக்யம், தன்யோஸ்மி. ஸ்ரீ பெருந்தே விநாயகா சமேத ஸ்ரீ வரராஜ பரபிரம்மணே நம. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.